ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய அப்டேட் கேட்டுனே இருந்தீங்க. என்னன்னா என் ட்ரெஸ்ஸிங் எடுத்து அப்படின்னு கேட்டுன்னு இருந்தீங்க. கார்டன் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. கார்டன் வச்ச செடியெல்லாம் வந்து செத்துச்சா அப்படின்லாம் கேட்டு இருந்தீங்க. எதுவுமே இல்லை, வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இல்லாம நம்ம இப்போ வேளாங்கண்ணி ஃபீஸ்ட் போறோம்ல, அதுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்றது ஒன் பை ஒன்னா காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன பாச்சு எடுத்த உடனே பச்சை மிளகால இருந்து ஆரம்பிக்காதப்பா, தக்காளியில இருந்து ஆரம்பிப்பா. இதுதான் பாருது. இங்க பாரு, பச்சை மிளகா பெருசா விட்டுருச்சு. இங்க வந்து பாரு. எங்க வந்துச்சு? ஆமாப்பா, ஒரு பச்சை மிளகாவே வந்துச்சு, நம்ம பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பச்சை மிளகா வந்துச்சு. டெய்லி ஷாப்பிங்னு சுத்தின்னு தான் அப்புறம் எங்க நீங்க பாக்குறது? இது என்ன செடின்னு தெரியல, புடிங்க போறதுக்கு மனசு இல்லாம என்னன்னு தெரியாம வச்சுனுங்கிறது. கீழே என்ன செடி இது? என்னன்னு தெரியல, ஏதோ வளர்ந்துனுக்குதா. இது என்ன செடின்னு தெரியல. தக்காளி விதையா? ஏதோ தெரியல. தக்காளி எல்லாம் கிடையாது, வேற ஏதோ செடி. தக்காளி இதுலதான் வச்சிருந்தேன், இன்னும் இது முளைக்கவே இல்லை போல. அதுல இருந்து வெடிச்சு இதுல இல்ல இல்ல பச்சை மிளகா எங்க பாருக்குது? என் கண்ணுக்கு தெரியல, எல்லாம் பச்சை பச்சையா தெரியுது. அதனால இங்க தெரியுதா? குட்டி பச்சை மிளகா தெரியுதா? இங்க தெரியுதா? ஆமா, பூ எல்லாமே பச்சை மிளகா தான். ஓஹோ, வெள்ளை வெள்ளையா பூ இருக்கு தெரியுமா, மொட்டை வச்சு தெரியுமா? இதுக்குதான் விவசாயம் பண்ணணுங்கிறது. நீனே ஆமாப்பா, பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பிளான் பண்ணி ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி போய் விவசாயம் பண்ணலாம்னுக்கிறோம். விவசாயம் பண்ணாதானே ஏதாவது ஆளை வச்சு பண்ணணும். இது வந்து ஏதோ கீரை போட்டு இது முளைச்சிச்சு. இது என்ன கீரை? இது சிறுகீரை. ஆனா கீரை எல்லாம் பாரு, பூச்சி அடிச்சிருக்குது. ஆமா, அது என்னன்னு தெரியல, பூச்சி அடிச்சிச்சு கொஞ்சம். அது உன்னோட இது வந்துட்டு இதுக்கப்புறம் மோனா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்ததுதான் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். இப்ப அப்டேட் பண்ணா நம்ம பாதியில பாத்துக்க முடியாது. அதனாலதான் சரி, ஓகே. இங்க பாரு, என் புதினா செடியா பாரு, என் புதினா செடியா பாரு. பாப்பா வந்துதான் புதினா செடி அறுவடை பண்ணி பிரியாணி செய்யணும். தளத்தல கீரை ஆனா நிறைய வந்து சிறுகீரை, முளைக்கீரை தான்ப்பா வரல. இதோ நிறைய வந்து இதுவா இருக்குதே, தண்டிக்கீரை, பூச்சி நிறைய அரிச்சிருக்குது. இது என்ன கீரைன்னு தெரியல, இது பூச்சி அரிச்சுனே இருக்கு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா பூச்சி அரிச்சிச்சு. அது இதெல்லாம் பச்சை மிளகா. எப்படிப்பா இத்தனை பச்சை மிளகா வந்துருக்குது? எல்லாம் அவர் போட்டு குத்ததெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இது வந்து பாலக்கீரை. என்னதுன்னு? ஆமா, அது பாலக்கீரை தான். அது பாலக்கீரை தான். பாலக்கீரை தான். பாலக்கீரை, அதுவும் பச்சை மிளகா. எத்தனை பச்சை மிளகா வச்சிருக்க? பச்சை மிளகா மட்டும் தான். இது வந்து அந்த கிழங்கு செடின்னு நினைக்கிறேன். எந்த கிழங்கு? இதோ நீ ஒரு கிழங்கு, ஆல்வள்ளி கிழங்கு. ஆல்வள்ளி கிழங்கு, ஸ்வீட் கிழங்கு. ஆமா, சக்கரவள்ளி கிழங்கு செடி. அது ஏன்ப்பா கடைசி வரைக்கும் இந்த இது வெண்டைக்காவை பொரிக்காமே விட்டு அது பாரு விதையாவே மாறிடுச்சு. ஐயோ, அது விதை முளைச்சிச்சு. இதுலயும் பூ வச்சிருச்சு பாரு, கத்திரிக்காய். இந்த ஒரு வெண்டைக்காவை பறிச்சு நம்ம என்னப்பா பண்றது? விட்டுரு, அது என்ன 2-3 வெண்டைக்காய் எல்லாம் வருது. இந்த கத்திரிக்காய் செடி பாரு நல்லா வளர்ந்துச்சு பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் கொஞ்சம் துளுத்து. இது எங்கப்பா துளுத்துச்சு காட்டு? நானும் டெய்லி கருவேப்பிலை செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பச்சை கலர்ல துளுக்காமையா அது வேற கலர்ல துளுக்குது. அது கொழுந்து அப்படிதான் வரும், அதுக்கப்புறம் சரியா போயிடும், மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வச்சது மேக்ஸிமம் 99% சக்சஸ். எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. முன்னாடி போலாம் வா. டேபிள் ரோஸ்லாம் நல்லா கலந்துச்சுல? ஆமா, டேபிள் ரோஸ்லாம் ஓகே. அது எப்பயுமே வந்து வந்துரும் தலன்னு நல்லா பிடிச்சிருச்சு. நல்லா நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த அழகு செடி பூச்சி அடிக்குது பாத, இதெல்லாம் பூச்சி கடிக்குது. அதுக்கு என்ன பண்றது? வெட்டிக்கிளி வருது. அதுக்கு என்ன பண்றது? வெட்டிக்கிளி பூச்சி மருந்து வாங்கி வந்து அடிக்கணும். ஓஹோ. அதுக்கப்புறம் இங்க பாரு, நாட்டு ரோஸ் பாரு எப்படி முளைச்சிருக்கு. நாட்டு ரோஸ் பண்ணுது. இன்னும் நாளைக்கு 2 பூ பூத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. அது ஒயிட் ரோஸ் விட்டு இருந்து 4-5 ரோஸ் விட்டு தான். அது ஆமா, அது வித்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து இது ஃபுல்லா ஜாதி ஃபுல்லா தழிஞ்சிச்சு. இங்க பாரு, இதுவும் தழிஞ்சு பூ வச்சிருச்சா. மல்லி ஆமா, 2-3 வந்தா இப்படி அப்படியே நிறைய வந்தா தானே ஒரு முழம் கட்டுற மாதிரி வரணும். முளைக்கணும்ல, நல்லா க்ரோத் ஆகணும்ல. கொஞ்சம் ஒரு 1 மந்த் ஆகும் நல்லா க்ரோத். நல்லா இன்னும் திருப்பி அந்த இதை போட்டு விடணும்ப்பா, அந்த வாங்கி. ஆமா, உரம் போடணும், உரம் மருந்து எல்லாமே போடணும், எல்லாம் கிளறி விடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதேதான். இது நல்லா புதுசா தளர்ந்துருக்குது, புதுசா வந்துருக்குது இந்த அழகு செடியில. இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் பச்சை கலர் இருக்கிறதுலாம் புதுசு. டார்க்ல இருக்கிறதெல்லாம் இது வந்து இதுவும் தளர்ந்துச்சு. முல்லை வந்து எப்பயுமே கொடியாதான் வரும் முல்லை. அப்ப மேல ஏத்தி கட்டணுமா? முல்லை வந்து இப்படி எப்படியாவது ஏத்தி விட்டுருணும். நான் என்னன்ற மேல பால்கனில ஏத்தி விட்டுருணும், பால்கனில இருந்து பூ பறிக்கிற மாதிரி. இல்ல அப்படின்னா இப்படி ஏத்தி வெளியில போட்டுடலாம். வெளியில அந்த மாதிரி வலிச்சு விட்டுருணும், அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்.
அந்த மாதிரி எல்லாம் செய்து பார்ப்போம். ஓகேவா? எறும்பு எதுவும் மேலே போட்டு. ஆமாப்பா பார்த்தேன், நானும் காலையிலே பார்த்தேன், பால் கொஞ்சம் தான் போகுது மேலே, மறந்துட்டேன். ஓகே. அப்புறம் இது வந்து என்ன சரி 7 டேஸா? ஆமாம் ஆமாம், இதுவும் ரோஸ் தான். ஆனால் ரோஸ் தான். இதோ இங்கே தான் இந்த கிளையெல்லாம் தலைச்சு மொட்டு விட்டுச்சு. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் கைவண்ண இதுதான் அப்டேட். நாங்கள் வந்து எங்கள் கார்டனை வந்து முளைக்க வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலராக இருக்கும்போது தான் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதனால இருக்கிற செடியை நல்லா பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாத்து கொஞ்சம் முளைக்க வச்சுட்டோம். டெய்லி சாயந்தரம் ஆனால் மழை வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கிறேன். இங்கே ஏன் இப்படி பராக்கு போட்டு வச்சுக்கிறீங்க? எப்படி பராக்கு நல்லா போட்டு வச்சுக்கிறீங்க? சூப்பராக எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்தேன் நான். ஆனால் இப்போ இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பூச்சியெல்லாம் வருது. இப்போ வந்து கொசு வலை போடணும், பின்னாடி ஷெட்டு போடணும், நமக்கு நிறைய வேலை இருக்குது. போயிட்டு வந்து தான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து தான் நிறைய வேலை இருக்குது, அப்டேட் பண்ணணும். ஓகேவா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காப்பி குடிக்கலாம். காப்பி போட்டு ஆனால் காலையிலேருந்து காப்பி போட்டு தராமல் உட்காந்துருக்காரு. போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி ஃபீஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிருக்கோம். அதுக்கான ஷாப்பிங் எல்லாம் 1 by 1 வந்துட்டுருக்கு. அதில் வந்து 2 வந்து நான் இடையில போட்டுட்டேன். ஓகேவா? இது பார்த்துருந்துருப்பீங்க நிறைய பேர். லிங்க் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லிங்க் வேணும் அப்படின்னா கீழே வைக்கிறேன். இது ஆக்சுவலாக என் சேனலாக காட்டலான்னு பார்த்தேன். 2 3 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி இதுலேயே காட்டிடுவோம் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து எல்லாம் மிந்த்ராவில் தான் நான் ஆன்லைனில் போட்டிருந்தேன். இது ஒரு குர்த்தி, இதுக்கு வந்து ஒரு பேண்ட் ஒன்று இருக்குது. பேண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வேறு ட்ரெஸ்ஸுக்கு மாற்றி யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது நல்லா தான் இருந்தது, இதை போடும்போது கரெக்டாக இருந்தது. ஃபிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்பயும் சொல்கிறது தான், எனக்கு வந்து எக்ஸல் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அடுத்த சைஸ் போய்க்கிறது பெட்ரு. ஏன்னா 2 இன்ச்சு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் XXL போய்ப்பேன். இது XXL தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்துட்டு எங்கேப்பா ஃபீனிக்ஸ்லையா இப்போ லேட்டஸ்ட்டாக லிபாஸ் இந்த குர்த்தி வந்து 8000 ருபீஸு, 50% 30% ஆஃபர் தான். எங்கேயோ ஃபீனிங்ஸில் லைஃப் ஸ்டைல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பார்த்துருந்தேன். சரி இது ஆஃபரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மிந்த்ராவில் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தப்போ எனக்கு கரெக்டாக வந்து 2899க்கு வந்து இந்த குர்த்தி கிடச்சிது. 2899னா இந்த ஒர்க் வச்சு நம்ம இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து 6500 போட்டிருந்தாங்க. ஆமாம் 85 எவ்வளோ போட்டிருந்தாங்க அங்கே? 65 85 அங்கே 85 இதோட எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் பட் ஆஃபர் போக 65 தான் வந்தது. 2000 கம்மியாச்சுன்னா 3035 தான் இதோட 3000 தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மிந்த்ராவில் கரெக்டாக வாங்கும்போது கரெக்டாக வாங்கிட்டேன். இது வந்துட்டு நல்லா ஒர்க்கு, நல்லா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஒர்த்து தான். 283க்கு அதுக்கு வந்து ஷாலு. இந்த ஷால் வந்து இங்கேயுமே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால்லையுமே நல்லா வெயிட்டாக, ஷாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேண்ட் இது 3 பீஸ் செட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால்லையும் நமக்கு ஃப்ரண்ட்டில் சைடில் தெரிகிற இடத்துல இந்த கால்லையுமே வந்து இந்த ஆரி ஒர்க் மாதிரி பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது போடும்போது. நீங்களே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துல நான் போட்டு போயிருந்திருப்பேன். அந்த இடத்துல நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இது வந்துட்டு ஒரு பச்சை கலர், என்ன பேரட் க்ரீன் அப்போ இது. இதுவும் 3 பீஸ் செட்டு தான். நமக்கு வந்து ஒரு சில பிராண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகுது. ஒரு சில பிராண்ட்லாம் செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. அந்த பாடி ஷேப்பு சைஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நமக்கு செட் ஆகலை. செட் ஆகிற பிராண்ட் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். அதனால் ரெகுலராக அந்த பிராண்ட்லேயே நான் ட்ரை பண்ணுறது. இது ஒரு டாப்பு. ஓகேங்களா? இதுவும் என்ன போடலை இது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் பேக் பண்ணும், இதுக்கு பேக் பண்ணும், மாதா கோயிலுக்கு வேளாங்கண்ணிக்கு பேக் பண்ணோம். இது டாப்பு, ஒரு அம்பர்லா கட் டாப்பு. இது வந்து பேண்ட்டு, இது ஷாலு. இது வந்து 1900 இந்த 3 பீஸ் செட்டு. ஓகேங்களா? இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து இது இன்ஸ்டாவில் தான் வாங்கினேன். போட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சொல்கிறேன்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெளியில் வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிட்டு சரியாக இருக்க மாட்டேங்குது. நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு வந்து ஃபிட்டு பிடிக்கல. பட் கலர் ஓகே, டிசைன் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி காட்டனில் வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்சு, இது என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு மறந்து, பழைய பேட்டர்ன்ப்பா. பழைய பேட்டர்ன் தான் இப்போ ரிப்பீட் ஆகுது. காட்டனில் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம அப்போவே பட்டுப்பாவாடைக்கு பட்டுப்பாவாடை சட்டை மேலே தைச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது பேட்டர்னு இப்போ திருப்பி இது ட்ரெண்ட் ஆகின்னு இருக்குது. அதனால அதுக்கு வந்து இந்த ஒரு பட்டி ஷால். ஓகேவா? அதுக்கு ஒரு பேண்ட்டு. இதுவும் 3 பீஸ் செட்டு. இது இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால்
ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ஓகேவா இருந்தது. பட் கையில் வரும்போது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு ஹைஃபை லுக்கு கொடுக்கலன்னு எனக்கு தோணுது. ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1200 1300 பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. மெட்டீரியல் எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கிளாத் எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம மாதா கோயிலுக்கு போகும்போது போட்டு போகணும். இது காவி இல்லை, காவி, அதனால இதை போட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஆண்டிவே அரைவல் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மௌலிக்கு வந்து குர்த்தி எந்த கடையில் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குர்த்தா அந்த பாண்டி பசார்ல நம்ம எப்பயுமே எடுத்துதான். லாஸ்ட் டைம் மோனா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மேக்ஸிமம் அவங்க கடையில கேர்ள்ஸ் கடையில் எடுத்து, இது பாய்ஸ் கடை வந்து சாந்தி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டி பசார்ல இருக்கும். எல்லாருக்குமே இது ஃபேமஸான கடை, பழைய கடை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கடையில தான் நாங்கள் வந்து எடுத்தோம். அந்த கடையில் எடுத்த ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு பத்துச்சு, மீதி 2 ட்ரெஸ் எனக்கு பத்தல. அதான் சொன்னேன், அதுவுமே டபுள் எக்ஸல் தான். ஆனா பட் பாத்தீங்கன்னா அந்த பாடி ஃபிட் எனக்கு அந்த சரி எனக்கு பிடிக்கல, பத்தல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர டைட்டா இருந்தது இங்கேருந்து இது வரைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி எனக்கு நான் ப்ளவுஸ் தைக்கவே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் சுற்றின்னு கிடக்குறேன். என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல. பட்டு போகணும்னு நினைக்கிறேன். போகும்போது அப்படியே இதையும் மாற்றிட்டு அவங்களுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு 2 பேருக்கு கொடுத்துருந்தோம். அதையும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன இங்கே போகிறோம், டாக்ஸிக் படத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நயன்தாராவை பார்க்க போகிறோம் நாங்களாம். நயன்தாரா தானப்பா? நயன்தாரா தப்பா சொல்லிட்டு போறேன். இல்ல நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்களாமா. ஆனா எனக்கு ஒரே மூட் அவுட் ஆயிடுச்சு. ரிவ்யூ கேட்டவொன்னே படம் நல்லாவே இல்லைன்ட்டாங்க ரிவ்யூல. ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பாத்துட்டு வந்து சொல்றோம். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து எனக்கு ஷாப்பிங் கம்மியா இருக்குது. நீ பட்ஜெட் கொடுக்கல. லாஸ்ட் இயர்லாம் வந்து அப்படியே சுத்திக்கினே கிடந்தோம்ப்பா. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு நம்ம என்னன்னா, நம்ம கரெக்டாக வந்து மோனாக்கு வந்து வளகாப்பு போகணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு. வந்து இப்பத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட் கொடுக்கலன்னுலாம் கிடையாது. லாஸ்ட் இயர் நிறைய ஷாப்பிங் பண்ணேன். இந்த இயர் ஏன் பண்ணலன்னு எனக்கே தெரியல. லாஸ்ட் இயர்ல அதுக்கும் முந்தின வருஷம் தான் பயங்கரமா பண்ணோம். லாஸ்ட் இயர்லாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. பாப்பா மேரேஜுக்கு தான் பண்ணோம், அவள்தான். இல்ல யூசுவலா நம்ம எப்பயுமே எடுக்கிறது தான் 2000 ரூபாய் கொடுத்து எடுப்பேன். லாஸ்ட் இயர் வந்து ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய ஆஃபர் போட்டுனாங்க அந்த டைம். ஆமா, இப்ப யாருமே ஆஃபரே போட மாட்டாங்க. எல்லாம் முழிச்சிக்கினாங்க. ட்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே முழிச்சிக்கினாங்க. இப்ப நிறைய ஷாப் வந்து ரெனிவேட் பண்றாங்க. அதனால வந்து எதுவுமே ஆஃபர் இந்த டைம்ல நாங்க எங்கனால போக முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போற நேரத்துக்கு கடையெல்லாம் ரெனிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், நிறைய நம்ம எப்ப பார்த்தாலும் குரோம்பேட் ட்ரெண்ட்ஸ் தான் போவோம். அந்த கடை கூட ரெனிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளால பெருசா எடுக்க முடியல. சரி ஓகே, நம்ம ஆன்லைன்ல பூந்துருவோம் அப்படி சொல்லிட்டு மிந்த்ரால ஃபுல்லா வலிச்சு ஆஃபர் இருக்குதான் பார்த்து எல்லாத்தையும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன நினைக்கிற, தப்பா நினைக்கிற? வெளில போய் பர்ச்சேஸ், கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணாதான் பர்ச்சேஸ், ஆன்லைன்ல பண்ணா பர்ச்சேஸ் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லப்பா, எனக்கு வெளியில போய் ஷாப்பிங் பண்றதை விட ஆன்லைன் கொஞ்சம் பெட்டரா இருக்குப்பா தோணுது. ஏன்னா நான் இப்போ வெளியில எடுத்ததுக்கும் இப்போ நேற்று வெளியில எடுத்ததுக்கும் ஆன்லைன்ல வந்த ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம். அதே காஸ்ட் தான், ரெண்டுமே சேம் காஸ்ட் தான். ஆனா குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. இது வந்து 2-3 தடவை நம்ம போட்டா ஆன்லைன் குவாலிட்டியோட ஸ்ட்ரைட்டா போய் எடுக்கிறது தான் குவாலிட்டி நல்லா இருக்கும். நீ மாத்தி பேசுறப்ப எனக்கு இப்ப பிடிக்கலன்றல்ல. ஆன்லைன்ல எடுத்ததை விட ஸ்ட்ரைட்டா போய் எடுத்தது வந்து எனக்கு குவாலிட்டி வந்து அவ்வளவா பெருசா எனக்கு பிடிக்கல. என்னப்பா மாத்தி பேசுற? ஆமா, ஆன்லைன்ல எடுக்கிறது நல்லா இருக்கு. ஆன்லைன்ல வந்து 1000 2003 எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஆனா இது எனக்கு பெருசா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம மிந்த்ரால வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா நல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால மிந்த்ராலேயே நான் பூந்துட்டேன். திருப்பி இப்போ போய் வேற ட்ரெஸ் மாற்றி எடுத்துன்னு வரணும். அங்கே ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் வச்சுட்டு வந்துருக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி போய் மாற்றி எடுத்துன்னு வரணும். ஏன்னா பத்தலைங்கிற காரணத்தினால. இப்போ என்ன செய்ய போறேன்? டிஃபன் உப்புமா. உப்புமா உப்புமா எஸ். எதுக்காக உப்புமானா, அது எனக்கு ஆக்சுவலி ஒயிட் ரவையில பண்ற உப்புமா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த இன்னொரு ரவையில பண்ற உப்புமா சுத்தமா பிடிக்காது. இதுனாச்சும் நான் அழகா ஒரு தட்டு ஃபுல்லா கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அதை சாப்பிடவே மாட்டேன். ஆமா, அது என்னமோ திடீர்னு உப்புமா சாப்பிடணும் போல இருந்தது. ஏன்னா கண்டினியூஸா நாங்க வெளில சுத்திக்கிட்டே இருக்குமா, 3 வேளையும் வெளில சாப்பிடுற மாதிரி ஆயிடுது இல்ல. இந்த ஒரு 3-4 நாளா கம்ப்ளீட்டா வெளில தான். வீட்லயே செய்ய முடியல. டெய்லி பர்ச்சேஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கிறோம். அதனால ஒன்றும் பண்ண முடியல. மோனாவும் எல்லாரும் இன்வைட் பண்ணிடுச்சா, எல்லாரும் ரெடியாகின்னு இருக்காங்க. நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஏன் இந்த தடவை ட்ரெஸ் கோட் கொடுக்கலையா, இதுக்கு வந்து ட்ரெஸ் கோட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ட்ரெஸ் கோட் கொடுக்குற மாதிரி இருந்தால் மோனா தான் கொடுக்கணும், நம்ம என்ன கொடுக்கறது? எல்லாம் பழகிட்டாங்கப்பா, ட்ரெஸ் கோட் வரணும் ட்ரெஸ் கோட் வரணும்னு. இதுக்கு என்ன ட்ரெஸ் கோட் வேண்டியது? எல்லா ரிலேஷனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து அரைவல் ஆவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கடைசிக்கு எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க. ஒரு ஃபேமிலி ஒரு ரீயூனியனே ஆட்டம் போடுவோம் கடைசியில மோனா ஃபங்க்ஷன்ல.
அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறந்தா எல்லாரும் 1 by 1 வருவாங்க. அந்த டைம்ல நம்ம மாட்ட ஓட முடியாது, ஏன்னா குழந்தைய பார்த்து நம்ம இருப்போம். ஆமா, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆமா, டைம் கரெக்டா இருக்கும். நிறைய பேர் சொல்லி சொல்லி பயமுறுத்துறீங்க. பாப்பா வந்துட்டா உங்களுக்கு இந்த வேலையே சரியா இருக்கும். தேவியக்கா கூட சொல்லுச்சு, ஏய் இதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, எவ்வளவு வேலை இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு. எல்லாரும் இப்ப நியூ என்ன சொல்றது, நியூலி கிராண்ட்மா கிராண்ட்பாஸ், நியூ மாம் நியூ டாட் எல்லாம் போய் நியூலி பாம் கிராண்ட்பாஸ்ல இருக்காங்கல்ல. எனக்கு அப்படி ஒன்றும் தோணவே இல்லப்பா. அவ்வளோ டஃபா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. பாப்பல்ல, கூடி சீக்கிரம் பாப்பல்ல, பேத்தியோ பேரனோ வர்றது எப்படி இருக்கும்னு தெரியல, அப்படியே ஆப்போசிட்டா இருந்துற போகுது. அது நியூ ஜெனரேஷன்பா, அதனால எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். ஓகேப்பா, கடைசியா உப்புமாவை சாப்பிட்டு விட்டு ஆனா எனக்கு ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது எல்லாரும் ரொம்ப வசதி படம் அப்படி இப்படின்றாங்களேன்ட்டு கடுப்பாயிட்டேன். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, அடுத்த கேஜிஎஃப்க்கு அடுத்தது இதுதான் பயங்கரமா இருக்கும் படம் அப்படின்ட்டு. கேஜிஎஃப்லாம் செம்மையா இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு தான் எதிர்பார்த்தேன், இந்த சலார் கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தேன். இது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம், ஒரு வாட்டி நயன்தாரா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக கூட ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாமா? இல்லையா, அது கூட முடியல ரிவ்யூ கொடுத்துட்டுங்கிறாங்க. போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சொல்றோம். ஒரு உப்புமா சாப்பிட்டு எவ்வளவு பிரிஸ்கா வர நீனு? சாப்பிடவே இல்லையா? பாதி வச்சிருச்சு. ஏறா. ஆமா, இங்கதான். அது நம்ம கீழே இன்னும் கீழே இறங்குவோம். இன்னும் கீழே இறங்கினா நமக்கு லிஃப்ட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் படத்துக்கு வந்தாச்சு. என்னப்பா பண்றதுன்னு தெரியல. ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனேன், தலைவலி தான் மிச்சம். ஆனா படம் மொக்க ஃப்ரெண்ட்ஸ், முடியவே இல்ல. பாக்குறவங்க பாப்பாங்க. நயன்தாரா சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அக்காவா எக்ஸலண்டா பண்ணிருக்கோம், சூப்பரா இருந்தது. பட் ஆனா ஒரு சில சீன்ஸ் தான் வந்து அங்க உட்கார முடியல. ஃபேமிலியோட பார்க்க முடியுமானா சத்தியமா முடியாது. அந்த மாதிரி படம் தான். ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி போய் பார்க்கலாம். ஃபேமிலியா போய் குடும்பமா உட்காந்து பார்க்கணும்னா அது முடியாது. படமே இல்ல, அது பார்க்கறதே வேஸ்ட். ஒண்ணு இல்ல, எது இல்ல, சும்மா அடிச்சுக்கிறாங்க, அதுதான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ஓகே எல்லாம் கிடையாது. தலைவலிதான் இருந்தாலும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிஜமாலே நயன்தாரா சீன்ஸ் எல்லாமே சூப்பரா செம்ம ஆக்டிங் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். செகண்ட் ஹாஃப்ல உட்காரவே முடியல, ஏன்டான்ட்டு இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. என்ன நயன்தாரா இன்டர்வல்லயே போட்டு தள்ளிடுறாங்க. உனக்கு கதை கேட்டாங்களா யாருனாச்சும்? இல்ல, நயன்தாரா இறந்தவனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல உட்காரவே முடியல. இருந்தாலும் படம் பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.